Hi friends, welcome to our channel Zara Bex. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன், கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆரஞ்சு ஃப்ரூட் ஒன்று எடுத்திருக்கேன், அதோட ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி ஃப்ரூட், கருப்பு திராட்சை, இன்னும் காஞ்ச திராட்சை, அது இல்லாமல் நட்ஸ் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையும் மட்டும் இதில் வந்து சோக் பண்ணுறதுக்காக வைக்கணும். நான் சோக் பண்ணல, நான் இப்போ உடனே பண்ணுறதால அதை பேனில் வச்சு அந்த ஜூஸ் எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு எடுத்திருக்கேன். கேக் ஸ்பைஸுக்காக பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மூணுத்தையும் சர்க்கரை கூட நான் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ப்ளம் கேக்னாலே அதில் அந்த ஸ்பைஸ் வந்து இருக்கும். இப்போது இந்த பவுட்ரு பண்ணியிருக்க சர்க்கரை கூட நான் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆயில் வேணாம் அப்படின்னா அந்த பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு பதில். இது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 3 முட்டை, வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. அப்புறமா நான் பாதாம், கொஞ்சம் முந்திரி அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் முந்திரி வந்து ஃபைனலாக ஆட் பண்ணால் போதும், ஸ்டார்டிங்லேயே அதை சோக் பண்ண வேண்டாம். நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த ட்ரே அப்படியே இல்லைன்னா நீங்கள் ஸ்கொயர் டின்னில் கூட பண்ணிக்கலாம், இல்லைனா அலுமினியம் ஃபாயில் இருக்கும் அதில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் முந்திரி, பாதாம், அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட் இது எல்லாத்தையும் மேலே டெக்கரேஷனுக்கு போட்டிருக்கேன். நான் ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டிருக்கேன். இது 45 மினிட்ஸ் ஆகும் பேக்கிங் டைம், 45 to 50 மினிட்ஸ். வாங்க நம்ம ப்ளம் கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு ப்ளம் கேக். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம ப்ளம் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதில் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள். கேக் சூப்பராக வந்திருக்கு. கிறிஸ்துவ மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.